அப்போஸ்டலிக் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் உங்கள் விடுதலையின் நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் என்கிறது பேச்சில் அல்ல, செயல். ஜெபத்தை பற்றி நிறைய பேர் புக் எழுதுவாங்க. அவங்க வாழ்க்கையில் ஜெபமே வராது, எழுத தெரியும். ஜெபம் பண்ணி பார்க்கணும், அப்போ தான் தெரியும். ஹல்லேலூயா. சும்மா பண்ணுறதில்ல, போராட்டத்தில் மாற்றம் வர வேண்டும். வாழ்க்கையில் வெளிச்சம் உதிக்கணும். கர்த்தருடைய பலன் பரிகாரம் வெளிப்பட்டாக வேண்டும். தேவன் பராக்கிரமம் செய்வார். ஹல்லேலூயா. தேவன் பராக்கிரமம் செய்வார், பெரிய காரியம் செய்வார். விசுவாசிக்கிற அனைவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நிச்சயமாய் சம்பூர்ணமான பலனை கொடுப்பார். மனிதர்கள் நம்மை புரிந்து கொள்ளாவிட்டாலும், சூழ்நிலைகள் நமக்கு எதிராய் காணப்பட்டாலும், கர்த்தரை எதிர்பார்க்கிற, தேடுகிற, நாடுகிற, தாகத்தோடு எதிர்பார்க்கிற அனைவருக்கும் கர்த்தர் நதியைப் போல் தாகம் தீர்க்க கடந்து வருவார். ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக பணிந்த ஆவி உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சந்நிதியிலே பலவான்களாய், புத்திமான்களாய், ஞானவான்களாய், ஆசீர்வாத நிறைவு பெற்றவர்களாய் காணப்படுவதை கர்த்தரும் விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருங்கள், தேவனிடத்தில் மன ரம்யமாயிருங்கள். ஹல்லேலூயா. உங்கள் காரியங்கள் அனைத்தையும் கர்த்தர் உங்களை விட உன்னிப்பாக கவனித்து அறிந்திருக்கிற தேவன். நம்மை குறித்து நாம் அக்கறை கொள்வதெல்லாம் நம்முடைய அறிவுக்கு எட்டுகிற காரியங்கள். ஆனால் தேவன் நம்முடைய புத்திக்கு எட்டாத அளவுக்கு நம்மை அக்கறை கொண்டு நம்மை குறித்து கரிசனை உடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. காரணம், நம்முடைய கண்களுக்கு தெரிந்தது மட்டும்தான் நல்லது என்றும் கெட்டது என்று நமக்கு தெரியும். நம்ம கண்ணுக்கு தெரியறதா நமக்கு இது விபத்து, இது தீங்கு, இது பொல்லாப்புன்னு தெரியும். கண்ணுக்கு தெரியாம இருந்தாலும், இப்போ வீட்டு பக்கத்துல வீட்டுக்குள்ளேயே ஒரு பாம்பு ஒளிஞ்சிருக்கு, நீ பார்க்கல, அங்க உனக்கு ஆபத்து இருக்குன்னு கர்த்தருக்கு தெரியும், ஆனா உனக்கு தெரியாது. உடனே அவர் காத்திருப்பார். ஹல்லேலூயா. நீ கண்ட பிறந்தான் உனக்கு அது ஆபத்துன்னே தெரியுது. அதுக்கு முன்னாடி நான் தானே காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழிகளை அறிந்து கொள்ளுங்கள், அவர் ஆச்சரியமானவர். ஹல்லேலூயா. நம்மை பாதுகாக்கிறவர். தீங்குகள் வரவும் தான் அது நம்முடைய பலனை சோதித்து விட்டு திரும்பி சென்று விடும். இந்த விசுவாசம், இந்த பக்தி ஒரிஜினலா இல்லையான்னு அது பார்க்கும். யோபு சொல்றான், அவனுக்கு வந்த பெரிய பிரச்சனையை குறித்து சொல்லும் போது அவன் சொல்லுகிறான், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். சில சோதனை வந்தாலே ஆளு அது வரைக்கும் பொண்ணு மாதிரி காமிச்சிட்டு, ஒரு நெருக்கடி சின்னதா வந்தா போறோம், நான் களிமண்ணு தான் காமிச்சிடும். ஹல்லேலூயா. நான் களிமண்ணு தான். இது எத்தனை பேருக்கு ஆழமா புரியுதுன்னு தெரியல. நெருக்கடி வரும்போது நம்முடைய விசுவாசம் இல்லாமல் பதறி போகிறோம். தேவனிடத்திலே பற்றுதல் இல்லாமல் திணறி விடுகிறோம். ஹல்லேலூயா. சூழ்நிலைகளும் போராட்டங்களும் அளவோட தான் வரும். மழையை அளக்குறாங்க தெரியல, இத்தனை டிகிரி, இவ்வளவு சென்டி, இவ்வளவு. அது மாதிரி நிலநடுக்கம் வர்றது என்ன பண்றாங்க, இந்த அளவுக்கு வந்தது. ஹல்லேலூயா. இது போல எல்லா பிரச்சனைகளும் அளவோட தான் வரும். ஆனா பிரச்சனை ஒருவனை சோதித்த போது இவன் பொன் என்று சொல்லி திரும்பி போய்விட்டது. ஹல்லேலூயா. பிரச்சனை வந்து என்னை சோதித்தது, சோதித்த பின் அது ரிசல்ட் சொல்லிச்சு என்னன்னு, இவன் பொண்ணு, இவன். ஹல்லேலூயா. சோதனைக்காரன் வந்தான், நல்லா தேய்ச்சி பார்த்தான், ஓ இது என்னது, இது பொண்ணு. ஹல்லேலூயா. இவன் தேவனை சார்ந்தவன். இவன் வாழ்க்கையில ஒரு நோக்கம். அந்த சோதனை காலத்தில் அவனுடைய நண்பர்கள் ஒரு பிரசங்கத்தை அவனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. நெருக்கத்தில் இருக்கிறான், கவலை, சொல்லி புரிய வைக்க முடியாத கவலை, இழப்பு, வேதனால அவனுக்கு ஒரு பிரசங்கம். நீர் சர்வவரிடத்தில் திரும்பினால் நீர் மறுபடியும் கட்டப்படுவீர். 22ஆம் அதிகாரம். நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால், இவன் எப்படி இருக்கிறான், சோதனையில இருக்கிறான்.
இவனுக்கு டெஸ்ட் நடந்துட்டே இருக்கு, இன்னும் ரிசல்ட் வரல. அல்லேலூயா. டெஸ்டுக்கு ரிசல்ட் வரல. ஆனா அங்கே அதற்கு முன்பாக ஒரு பிரசங்கம் வாசிங்கள். நீர் சர்வ வல்லவரிடத்திற்கு மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். தீர்மானம் எடுத்து வந்தால் உம்முடைய வாழ்வு மறுபடியும் கட்டி எழுப்பப்படும். இடிந்து போனது கட்டி எழுப்பப்படும். அல்லேலூயா. மனம் திரும்பினால் என்றாலே மனதில் தீர்மானம் எடுத்தால் என்று அர்த்தம். அல்லேலூயா. அதான் ஆங்கிலத்தில் ரிப்பண்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. டேக் டிசிஷன். அதனுடைய சரியான அர்த்தம் தீர்மானம் எடுத்தல். கர்த்தரிடத்திற்கு வரும்படி தீர்மானம் எடுத்தால் பிரச்சனை எல்லாருக்கும் வரும். அல்லேலூயா. போராட்டங்களும் சோதனைகளும் எல்லாருக்கும் வரும். ஆண்டவரிடத்தில் வரும்படி, கர்த்தரை பற்றி கொள்ளும்படி எந்த மனிதன் தீர்மானிக்கிறானோ அவன் வாழ்க்கையில் திரும்ப கட்டப்படுவீர். உன்னை கட்டி எழுப்புகிற தேவன். அல்லேலூயா. இடிந்து போன வாழ்வை தேவன் மறுபடியும் கட்டி எழுப்புவான். எந்த காரியத்தில் சத்துரு உன்னை இடிந்து விழுந்து போன வீட்டை போல், இடிந்து போன சுவரை போல், நன்மையற்ற நபராய், சமாதானம் இடிந்து போன நபராய், ஆசீர்வாதம் இழந்து போன நபராய், எதிர்கால நம்பிக்கை இடிந்து போன நபராய் சத்துரு மாற்றினானோ அங்கே தேவனை கொண்டு வா. நீ மறுபடியும் கட்டி எழுப்பப்படுவாய். உன் ஆசீர்வாத வாழ்வை கட்டி எழுப்புகிற தேவன். அல்லேலூயா. மறுபடியும் கட்டி எழுப்புவேன். நீ திரும்பினால் உன்னை கட்டி எழுப்புகிற தேவன். உன் விசுவாச வாழ்வு கட்டி எழுப்பப்படும். உன் ஆவிக்குரிய மாளிகை கட்டி எழுப்பப்படும். உன் பொருளாதார காரியம் கட்டி எழுப்பப்படும். உன்னுடைய அன்பின் வாழ்வு கட்டி எழுப்பப்படும். உன்னுடைய பரிசுத்த வாழ்வு கட்டி எழுப்பப்படும். சொல்லு சொல்லு, ஆண்டவரே நீர் கட்ட வேண்டும், நீர் கட்டி எழுப்ப வேண்டும். நீர் என் வாழ்வை கட்டி எழுப்பும். என் பொருளாதார வாழ்வை கட்டி எழுப்பும். என் குடும்ப வாழ்வை கட்டி எழுப்பும். குடும்ப வாழ்வில் சமாதானம் கட்டி எழுப்பப்படும். அல்லேலூயா. சோதனை குடும்பத்தில் இடிவை உண்டு பண்ணிவிடும். வாழ்வில் வீழ்ச்சியை கொண்டு வந்துவிடும். அல்லேலூயா. நம்முடைய ஆதி அன்பு, தேவன் மேல் வைத்த அன்பு இடிந்து விழுந்துவிடும். அல்லேலூயா. வாழ்க்கையில் தேவனிடத்தில் கொண்ட குழந்தை போன்ற பற்றுதல், அதை உடைக்கிறதா பிசாசனுடைய தந்திரமே. என்ன வந்தாலும் கர்த்தரை சார்ந்து வாழ்கிற ஒரு தன்மையோடு மனம் எப்பொழுதும் காணப்படும். கேள்வியே கேட்க தெரியாது. கர்த்தர் அவர், எல்லாமே அவர்தான் அப்படின்ற ஒரு சிம்பிள் ஃபெய்த். அல்லேலூயா. இதை உடைச்சு போடுறதான் பிசாசனுடைய வேலையை. தேவனிடத்தில் நீங்கள் இணைந்திருக்க தீர்மானித்தால் ஆண்டவர் உங்களை மறுபடியும் கட்டி எழுப்புவார். எந்த காரியம் தகர்ந்து போயிற்றோ, தோல்வி அடைந்ததோ, தடைப்பட்டதோ, நிர்மூலமானதோ, தரிசனம், உங்களை குறித்த தேவ திட்டங்கள், தேவன் சொன்ன வாக்கு தத்தங்கள் வலிக்காமல் வாய்க்காமல் போனாலும் இன்றைக்கு தீர்மானம் எடுத்தால், தேவனோடு இணைந்திருக்க, தேவனோடு ஐக்கியப்பட, தேவனோடு இணைய நீங்கள் தீர்மானித்தால், தேவன் உன்னை கட்டி எழுப்ப வேண்டும் என்று தீர்மானித்தால், கர்த்தர் உன்னை கட்டி எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். உன்னுடைய வாழ்வு கட்டி எழுப்பப்படும். இயேசுவின் நாமத்தினாலே இடிந்து போன குடும்ப வாழ்வு இந்த நாளிலே மீண்டும் சீர்படட்டும். இயேசுவின் நாமத்தில் சரீர சுகத்தை கெடுத்து சரீர சுக வாழ்வுக்கு விரோதமாய் சாத்தானுடைய தடைகள் இடித்து போடுகிறவர் நிர்மூலமாகட்டும். அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவருடைய கரம் உங்களுக்கு ஆதரவாக வெளிப்படும். அல்லேலூயா. சங்கீதக்காரன் இப்படி சொல்லுவான், நான் ரொம்ப ஆழத்துல இருந்து கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன். இதான் கூப்பிடுதல், தேவனிடத்தில் சகாயம், தேவனிடத்தில் உதவி தேடுதல். இதுதான் ஒரு மனிதனுடைய சுப்ரீம் ஃபெய்த். தேவனிடத்தில் ஒரு மனிதன் கொண்டிருக்கிற உயர்ந்த விசுவாசம், தேவனுடைய ஒத்தாசையை அவன் எதிர்பார்த்து வாழுதல். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆழத்திலிருந்து என்னை கை தூக்கி என்னை எடுத்தீர். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன்.
தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். தேவனை ஒத்தாசைக்காக கூப்பிடுகிற மனிதனுடைய சாட்சி. ஹல்லேலூயா. தேவனை கூப்பிட்டவனுடைய சாட்சி. அவன் சாட்சி எழுதுறான். நான் கூப்பிட்டேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. உயரத்தில் இருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து, அப்பொழுது கூப்பிட்ட போது அவர் உயரத்தில் இருந்தும் தாழ்வில் இருந்த என்னை கை நீட்டி தூக்கி, அல்லேலூயா, அவர் உயரத்தில் இருந்தும் ஆழத்தில் இருந்த என்னை கை நீட்டி என்னை பிடித்து, அல்லேலூயா. தேவனுடைய ஒரு சகாயத்தை பெற்ற மனிதன் தன்னுடைய அனுபவத்தை சாட்சியாக சொல்றான். அல்லேலூயா. அப்படின்னா நான் செத்து போயிட்டேன், நான் அழிந்து போனேன், நான் இல்லாம போயிட்டேன், இடிந்து போனேன், கெட்டு போயிட்டேன் என்று நான் கதறினேன், கூப்பிட்டேன். ஆண்டவர் ஆழத்தில் தள்ளப்பட்டு போன என்னை உயரத்தில் இருந்து கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். அல்லேலூயா. ஜல பிரவாகம், வெள்ளம் போன்ற சத்துருவின் நடுவில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். அநேகருடைய வாழ்வை ஆண்டவரே, ஜல பிரவாகம் போன்ற என்னாலே கணிக்க முடியாத, தடுக்க முடியாத போராட்டங்கள் எதிர்ப்பின் மத்தியிலே காணப்படுகிற, ஆமென், என் சூழ்நிலையிலே உம்முடைய கரம் இந்த நாளில் நீட்டப்படுவதற்கு நன்றி சொல்லலாம். உன் கணவனை உயர்த்துகிறவர், பிள்ளைகளை கை நீட்டி பிடித்து உயர்த்துகிறவர், உன் குடும்பத்தில் தேவனுடைய கரம், தேவ கரம் சொல்லலாம். விசுவாசிக்கிற அனைவரும் கூப்பிடுகிற உனக்காக கரம் நீட்டி பிடித்து உயர்த்துகிற தேவன், கரம் நீட்டி பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். அல்லேலூயா. ஆழத்திலிருந்து என்னை தூக்கி விட்டார். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டு உயர்வான ஸ்தலங்களில் நிறுத்தி வைத்தீர். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர், உயர்வான ஸ்தலங்களில் நிறுத்தி வைத்தீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். ஆதரவே எங்கள் அடைக்கலமே, மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆதரவே எங்கள் அடைக்கலமே, மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டு உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தீர். ஆமென். சொல்லுவோம். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தரின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அதமாக்கி உந்தரின் யோசனை நிறைவேற்றினீர். எந்த ஆதரவே அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே, மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை பல்லடித்து நீக்கி கரங்களை தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை பல்லடித்து நீக்கி கரங்களை தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆயிரம்
என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. 1000 என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. 1000 என்னோடு போரிட்டாலும் மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டு தள்ளுண்ட இடங்களில் மூடிக்கொண்டு நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்து எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, கர்த்தர் உனக்காக ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர். உயர்வான ஸ்தலங்களில் நிறுத்தி வைத்தீர். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர். உயர்வான ஸ்தலங்களில் நிறுத்தி வைத்தீர். எதிரான யோசனை அடமாக்கினீர். உங்கள் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அடமாக்கி உங்கள் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அடமாக்கி எதிரியுடைய திட்டங்களை அழித்தார். மந்திரவாதையாக ஆதிக்கங்களை அடி மந்திரவாதையே சபையாதிக்கம் எதிரான யோசனை அழியட்டு சங்கரவழி அழித்து மாற்றி இப்போ எதிரான திட்டங்களை அழித்தவர் இப்போ இயேசுவின் நாமத்தில் எதிரான கட்டுகிற பாகாலி நாவி பொல்லாத சாத்தானுடைய திட்டங்களை கட்டுகளை அழிக்கிற ஆவியானவர் எதிரான திட்டங்களை அழித்து மாற்றுகிற தேவன். எந்த ஆதரவு எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பு. எங்கள் ஆதரவு அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பு. எங்கள் ஆதரவு எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பு. ஆதரவு ஆவியானவர் ஒவ்வொருவரும் ஆட்கொள்ளும். இப்போ என்னுடைய திட்டங்கள் அழியட்டும். மந்திரவாதங்கள் அழி ஆவியோட அக்கினி இறங்கி வழியிலே நன்றி இயேசுவே. இப்போ ஒவ்வொரு வாழ்விலும் ஆதரவு. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. அநேகருக்கு மறைவான சத்துரு வைக்கிற தடைகள், எதிர்ப்புகள், கட்டுகள், பொல்லாப்புகள் புரியறதில்லை. ஆனால் தேவன் ஆவியானவர் அதை அறிந்திருக்கிறபடியால் அவைகளை ஆவியானவராலே அனைவருடைய வாழ்க்கையை விட்டும் அதை அழித்து மாற்றுகிறவர். அல்லேலூயா. அதனாலதான் அபிஷேகத்தை இந்த காலத்தில் தந்திருக்கிறார். ஆவியின் உலகம். அநேக ஆவிகள் நமக்கு எதிராக செயல்படும். அது நம்முடைய புத்திக்கு எட்டாதவைகள். அல்லேலூயா. அதை நாம் மேற்கொள்ளும்படி கர்த்தர் தம்முடைய ஆவியை தந்திருக்கிறார். வேதம் அப்படி சொல்லுகிறது. நாம் ஜெபிக்க வேண்டியது இன்னது எப்படி என்று அறியாதபடியினால் ஆவியானவர் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. ஆவியில ஜெபிக்கும் போது ஆவியின் சிந்தையை தேவன் அறிகிறாராம். அதற்கு தக்கபடி கிரியை செய்வார், பதிலளிப்பார். அல்லேலூயா. பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களுக்கு ஆதரவானவர். இங்கே ஆழத்தில் இருந்தவனை தூக்கி ஜல பிரவாகத்திலிருந்து உயர்த்தி விட்டார். தேவன் உயர்த்த வேண்டும், தேவன் என் வாழ்வை கட்டி எழுப்ப வேண்டும் என்கிற தீர்மானம் என்பது இது. நம்மளா ஆண்டவர் தான் தீர்மானிச்சிருக்கிறோம். நாம் பேசுறதில்லை. இது அனுதினம் உள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. அனுதினமும் தேவனால் நம்முடைய வாழ்வு கட்டி எழுப்பப்படுவதை நாம் எதிர்பார்க்க வேண்டும்.
ஹல்லேலூயா. நான் நம்முடைய பக்தியை வெளிப்படுத்தி என்னமோ பண்ணிட்டு திருப்தி அடைஞ்சு போயிடுறோம். அப்படி அல்ல. தேவனை அழைத்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்மை ஆளும் வரைக்கும் அவரை விடவே கூடாது. ஹல்லேலூயா. நான் பேசுறது அந்த மாதிரிப்பட்டது. தேவன் உங்கள் உள்ளத்தை ஆள வேண்டும். உங்கள் எல்லையை வாழ்வின் அனைத்து பகுதியிலும் கர்த்தருடைய ஆவியானுடைய பிரசன்னம் வர வேண்டும். ஹல்லேலூயா. வியாதியை குணமாக்குவது, பாவத்தை நீக்குவது, பலவீனத்தை மாற்றுவது, துக்கத்தை மாற்றுவது, அறிவீனங்களை மாற்றுவதெல்லாம் நம்மை சுத்திகரிப்பதாகும். ஆனால் தேவன் உள்ளே வருவது அது அடுத்த செயல். அது நம்முடைய தீர்மானம். ஹல்லேலூயா. என்னது நம்ம தீர்மானம்? கோவிலுக்கு போறதில்ல, கோவில போய் இருக்கிறது இல்ல. சிலருடைய இருப்பை பார்த்தா அப்படி தோணுது. இருந்துட்டு அப்படி போனா நம்ம என்ன பக்திமான்கள் மாதிரி ஒரு நினைப்பு இல்ல. அவரை வாழ்க்கைக்குள்ள வர வைக்கிறது, அழைத்து கொண்டு வருவது. ஹல்லேலூயா. தேவனை கொண்டு வரணும். உன்னால ஜெயிக்க முடியாத பிரச்சனைகளை கண்டிப்பா நீ ஜெயிக்க முடியும். அதத்தான் அந்த மனுஷன் சொல்றான். உயரத்தில் இருந்தவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை விட பலமுள்ள சத்துரு. அல்லேலூயா. யாரு? என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த அதிக பலவான் சாத்தான். நம்ம விட பலவான். தன்னுடைய சத்துருடைய பலத்தை நீ அறிஞ்சிருக்கணும். சத்துருடைய பலத்தை அறியணும். அவன் தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய வலிமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப படிச்சு அறியதுக்கு சொல்லல. சத்துரு நம்ம விட பலவான் தான். அதனாலதான் எல்லாத்துக்கும் பலத்தை கொடுக்கிற தேவனிடத்திலே நாம் பலத்தை நாடுகிறோம். அல்லேலூயா. பலவீனனுக்கு பலன் கொடுப்பவர், சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். அல்லேலூயா. ஆண்டவரே சொல்றார், பிரச்சனை வரும்போது சோர்ந்து போகிறவனை பார்த்து, நீ சேவிக்கிற தேவன் சோர்ந்து போகிறதில்லை என்று அறியாயோ? பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை. படைத்த தேவன் சோர்ந்து போகிறதில்லை, இளைப்படைவதும் இல்லை, இளைத்து போவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இது உனக்கு தெரியாதா? இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, அவர் சோர்ந்து போகிற எவனுக்கும் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக செய்கிறார். அல்லேலூயா. சின்ன சின்ன காரியத்துல சோர்ந்து போறான். ஆனா சொல்ற, நீ சேவிக்கிற தேவன் சோர்ந்து போறதுன்னு உனக்கு தெரியாதா? நீ பலத்தை எதிர்பார்க்கிற தேவன், நீ சத்துவத்தை எதிர்பார்க்கிற தேவன். அவர் சோர்ந்து போகிறதில்ல, அவர்கிட்ட பலம் குறைந்து போவதில்லை, உதவி குன்றி போவதில்லை, சத்துவம் அற்று போவதில்லை. அல்லேலூயா. அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலனை கொடுத்து கொண்டே இருக்கிறார். உன்னை நிலைநிறுத்துகிற பலனை தருகிறார். உனக்கு வேண்டிய பலனை உனக்கு தருகிறவர். உன்னுடைய வாழ்வை கட்டி எழுப்புகிற தேவன். தேவனுடைய ஒத்தாசை இந்த நாளிலே உன்னை நிற்க பண்ணும்படி வெளிப்படும். இடிந்து போன பிள்ளைகளின் வாழ்வை கட்டி எழுப்புவான். குழந்தைகளின் வாழ்வை கட்டி எழுப்புவான். அவன் உன் கற்ப பிறப்புகளின் வாழ்வை கட்டி எழுப்புவான். குடும்ப வாழ்வை கட்டி எழுப்புவான். பொருளாதார வாழ்வை கட்டி எழுப்புவான். பிசினஸை கட்டி எழுப்புவான். கடன் பிரச்சனைகளை மாற்றி கர்த்தர் ஆரோக்கியம் தருவான். கடன் பிரச்சனைகளை மாற்றி பரிகாரம் தருவான். கடன் பிரச்சனைகளை மாற்றி உன்னை கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. பலன் தருகிறவர். அல்லேலூயா. அங்கே வாசித்த இடத்துக்கு வாருங்கள். என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும், என்னுடைய பலத்த சத்துருவுக்கும், என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். பலத்த சத்துரு என்னிலும் அதிக பலவான். அல்லேலூயா. நம்ம அநேகர் அதை புரியல. அதனாலதான் நம்மள அது மேற்கொண்டு போயிடுது. நம்ம வாழ்க்கையில பிசாசு ஈஸியா தள்ளிடுறான், தட்டிடுறான், உடைச்சிடுறான், போட்டுடுறான். உங்களை பல பிரச்சனைகளை ஏற்படுத்திடுறான். செய்ய முடியாத அளவுக்கு மனதை உடைத்து விடுகிறான். மனம் உடைஞ்சிருது, சீக்கிரமா உடைஞ்சிடும். அல்லேலூயா. ஏன்னா நம்மை விட அது பலத்த சத்துவம். ஸோ நம்ம உடைஞ்சு போயிடும், ஈஸியா நொறுக்கி போயிடும்.
அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ பலவீனம்னு தெரியும், உன்னை விட உன் எதிரிக்கு வலிமை ஒன்று தெரியும், அதனாலதான் அவர் உன கூட இருக்கிறாரு, அதனாலதான் அவர் எனக்கு வேணும், அதனாலதான் கர்த்தர் எனக்கு வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் ஏன் எனக்கு வேணும்? அதாவது தேவனுடைய பலவீனம் என்பது மனிதனுடைய பலத்திலும் அதிக பலம் என்று எழுதியிருக்கிறது. தேவனுடைய பலவீனம் வீக் வேதத்தில் எழுதியிருக்கு. தேவனுடைய பலவீனம் என்பது மனித பலத்திலும், தேவனுடைய பலவீனம் என்னப்படுவது, தேவனுடைய பலவீனம் என்று சொல்லப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது. மனிதனுடைய பலம் என்று சொல்லப்படுவதை விட அதிக பலம். அப்படியானால் தேவனுடைய பலம் என்பது எப்படிப்பட்டதா இருக்கும்? அல்லேலூயா. அப்படின்னா தேவனுடைய பலம் என்று சொல்லப்படுவது எப்படி இருக்கும்? தேவனுடைய பைத்தியம் என்பது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது. தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது. என்னன்னு சொல்லு தம்பி. தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது எத்தனை அதிகாரம்னு சொல்லிவிடு தம்பி. 1 கொரிந்தியர் 1:25. அல்லேலூயா. வாசி. தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது, தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது. மனிதனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது. தேவனுடைய பலவீனம் என்னப்படுவது, தேவனுடைய வீக்னஸ் என்று சொல்லப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது. மனிதனுடைய பலம் என்று சொல்லப்படுவதை விட அதிக பலமாயிருக்கிறது. அல்லேலூயா. மனிதனுடைய பலத்திலும் அதிக பலம் எது? தேவனுடைய வீக்கு அப்படின்னு சொல்றது. அல்லேலூயா. ஆகையால் இப்ப தேவ பலம் என்று சொன்னா அப்ப எவ்வளவு பெருசா இருக்கும் நாங்க கேட்கறது. இப்போ தேவனுடைய ஞானம் என்று சொன்னால் எவ்வளவு பெரியது என்று உங்களுக்குள்ள கேள்வி எழுப்பி பாருங்கள். அல்லேலூயா. அதத்தான் இங்கே தன்னிலும் அவன் சொல்லுகிறான், என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த, அதிக பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும், என்னுடைய பலத்த சத்துருவுக்கும், என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார், என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். உன்னை பகைக்கிற, உன் சமாதான வாழ்வை பகைக்கிற, உன் சுக வாழ்வை பகைக்கிற, உன்னுடைய பதவி உயர்வை பகைக்கிற, உன் பதவி உயர்வை வெறுக்கிற, உன்னுடைய வருமான உயர்வை பகைக்கிற சத்துருவை உன்னை விட்டு விலக்கி சொல்லு, விலகட்டு. இப்பவே விலக சொல்லு. இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு விலகு. அல்லேலூயா. உங்க வீட்டு பக்கம், உங்க எல்லைக்குள்ள முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும், காயினுடைய சகோதரன் ஆபேல் நல்லதை செஞ்சான், கர்த்தருக்கு உகந்தவன் என்று சர்டிபிகேட் வாங்கி கொண்டான். காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அவனுக்கு சர்டிபிகேட் தேவன் கொடுத்ததை இவனால என்ன பண்ண முடியல, ஏத்துக்கவே முடியல. அல்லேலூயா. தேவன் அவனை ஹானர் பண்ணார், அவனால் அதை சகிக்க முடியல. சோ அவன் இவனை பகைத்தான் என்று எழுதியிருக்கு. பகைத்தான் என்றால் வெறுத்தான், ஹேட். அவனை வெறுத்தான். இவனுடைய உயர்வு அவனால தாங்க முடியல. அல்லேலூயா. இவன் நல்ல மதிப்பா இருக்குது அவனுக்கு பொறுக்கல, இவன் பலத்தோடு இருக்குது அவனுக்கு சகிக்கல. யோசித்து பாருங்க, வீடு கட்டுறது பொறுக்கல, நீங்க நல்ல மகிழ்ச்சியா வாழ்றது சகிக்கல. சிலருக்கு சகிக்க முடியாது, உள்ளுக்குள்ள இருக்கும், வெளியே தெரியாது. அல்லேலூயா. உள்ளுக்குள்ள வெறுப்பான். அல்லேலூயா. பகைக்கிறவங்க மூலதெல்லாம் புரியறது ரொம்ப குறைவு. நீ சிலர் உங்களை அநேக புரிந்திருப்பீங்க. மறைவாக அநேக பிரச்சனைகள் வரும். அந்த தாத்தா சொன்னார்ல, அவர் காலை ரொம்ப நாளா என்ன இருந்தது, காரணம் இல்லாம சொரிச்சல், உடம்பெல்லாம் வந்துட்டு, உடம்பெல்லாம் வந்திருக்கும். அப்பப்போ ஜோம் வரும், குறையும் திருப்பி வரும், குறையும் திரும்ப வரும். இப்போ ஓரளவுக்கு மாற்றம் வந்து விட்டது. ஏன்னா அதுக்கு பல காரணங்கள். பகைக்கிறவர்களால் நேரடியாக செஞ்சா ஏதாவது ஆயிரும் அல்லது பிரச்சனை ஆயிரும் தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு இந்த மாதிரிப்பட்ட வேலைப்பாடுகள்லாம் செய்வானுங்க. அதெல்லாம் நொறுக்கிறதான் கர்த்தருடைய வேலை. இன்றைக்கு அதை நொறுக்குவார். உனக்கு விரோதமாய்
பகைக்கிறவன் பகையோடு கூட எதிராக செய்யப்படுகிற மந்திரவாதையாக பூஜையின் ஆதிக்கத்தை இயேசுவின் நாமத்தினாலே அழித்து போ. உன் பிள்ளைகளுடைய வாழ்வுக்கு விரோதமாய், வருமான நன்மைக்கு விரோதமாய், வெளிநாட்டில் இருக்கிற கணவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாய், உள்நாட்டில் வேலை செய்ய சம்பாத்தியத்துக்கு விரோதமாய், உன்னுடைய வீடு கட்டுமானத்துக்கு விரோதமாய், பிள்ளைகளுடைய படிப்புக்கு விரோதமாய், திருமண காரியங்களுக்கு விரோதமான, குழந்தை வாக்கியத்துக்கு விரோதமான, அனைத்து வித உயர்வுக்கு விரோதமாய் பகைக்கிறவன் உன் உயர்வை தாங்க முடியாம அவன் பகை உன்னை தாழ்த்திக்கிட்டே இருக்கும். இனி கர்த்தர் உன்னை அதற்கு தப்பு வைக்கிறார். உனக்கு உயர்வு உண்டு, உனக்கு உயர்வு உண்டு. உன்னை உயர்த்துகிற தேவன், உன்னை உயர்த்த நினைக்கிற தேவன், உண்மை உள்ள மனிதனை ஆசீர்வதிக்கிற தேவன், உண்மையாய் தேவனை பற்றி கொண்டிருக்கிற உன்னை உயர்த்தி வைக்கிறவர். தடை செய்கிறவனை அழித்து, தடை செய்கிற ஆவி யெசாபேல் ஆவி அழியட்டே. ஆவியானவர் இன்றைக்கு உன்னை அதிசயத்தை காண பண்ணுகிறவர். உன் பலத்த சத்துருவுக்கும் நீங்களாக்கி உன்னை விடுவிக்கிறவர். உன்னை மேற்கொள்ளுகிற வல்லமைகளுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறவர். அல்லேலூயா. பலம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை பார்க்கலும் பலம், அது உங்களை சிதைத்து விடும். அல்லேலூயா. பாவத்துக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையா இருக்கிறான் என்று பவுல் சொன்னான். எது ஒருவனை ஜெயித்திருக்கிறது அப்படின்னா அதுக்கு பலம் இருக்குன்னு அர்த்தம். ஒருவன் எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ, ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறான். அதற்கு அவன் அடிமை. ஏன்னா அவன் அடிமை கொண்டுட்டான். இவனை சிலர் குடிவெறிக்கு அடிமையா இருப்பான், ஸ்மோக்கிங்க்கு அடிமையா இருப்பான், சில புகைப்பிடித்தல், சில தீய பழக்க வழக்கங்கள் அடிமை, சூதாட்டத்துக்கு அடிமை, சினிமா களியாட்டத்துக்கு அடிமை. அல்லேலூயா. எது உங்களை ஜெயித்திருக்கிறது? என்ன ஆனாலும் அந்த நேரம் வந்தப்போ அந்த ஆளால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. சிலர் கெட்ட பாவ பழக்க வழக்கத்துக்கு அடிமையா இருப்பாங்க, அடிமை. இச்சைகளுக்கு, இச்சை ரோகங்களுக்கு அடிமையா இருப்பார்கள். அல்லேலூயா. சிலர் கெட்ட பேர் வரும்னு தெரிஞ்சாலும் அந்த கெட்ட பேருக்கு உரியவங்களை மாறிடுவாங்க, நடந்துக்குவாங்க. ஏன்னா அவன் அடிமை, அதனால அவன் அதை செஞ்சான். அல்லேலூயா. நம்ம ஈஸியா ஒருத்தன் குற்றம் செஞ்சதும் அவனை நம்ம குற்றவாளி ஆக்குறோம், குறை சொல்லி விடுகிறோம், எளிதுதான். ஆனா உண்மையான காரியம் என்ன? அவனை அதை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. அல்லேலூயா. அது அவனை ஜெயித்திருக்கிறது என்று அர்த்தம். எதனால் அவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமை. பாவம் ஒருவனை மேற்கொண்டிருந்தால் அவன் பாவத்திற்கு அடிமை. நாம் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தோம். அல்லேலூயா. மாமிசத்தினால் பலவீனமாயிருந்தே நியாயப்பிரமாணம் என்னை விடுவிக்க முடியவில்லை. நியாயப்பிரமாண சட்ட திட்டத்துக்கு பவர் இல்லை. என்ன பாவி அதிகமா பாவி ஆக்கிட்டே இருந்தது. சட்டங்களும் நியமங்களும் நான் பாவி என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தது. அல்லேலூயா. என்னுடைய பலவீனத்திலிருந்து என்னை விடுவிக்க, என் அடிமைத்தல் தப்புவிக்க அவைகளுக்கு பலன் இல்லாமல் போயிற்று. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் பாவத்திற்கு அடிமையாய் தேவனுடைய நியமங்களுக்கு புறம்பானவனாய் இருந்த போது தேவன் தம்முடைய குமாரனை பாவ மாமிசத்தின் சாயலில் அனுப்பி பாவத்தை தம்முடைய மாமிசத்தினாலே அழித்து என்னை விடுவித்தார். அல்லேலூயா. என்னுடைய மாமிசம் நியாயப்பிரமாணத்தை சார்ந்து பாவத்தை ஜெயிக்க முடியல. அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தினால் நான் பலவீனமாயிட்டேன். நியாயப்பிரமாணம் என்றால் கற்பனைகள் என்னை பலவீனனாக்கி விட்டது, குற்றவாளி ஆக்கி. நான் வீக் ஆயிட்டேன். நீ இதை செஞ்ச, நீ இதை செஞ்ச, நீ இதை செஞ்சேன்னு சொல்லிட்டு இருக்கோம். நீ இதை மேற்கொள்ளணும் அப்படி அதை சொல்லாது. அந்த ஹெல்ப் அங்க இருந்து வராது. சோ நான் வீக்கா இருந்த, சோ என்னை பாவம் என் மேல் பலன் கொண்டு விட்டது. இதுதான் மனுஷனுடைய நிலைமை. அதனாலதான் பாவம் செய்யறான். சில தப்பு செய்யறாங்க, கொடிய தப்பெல்லாம் செய்யறாங்க, பெரிய பெரிய தவறுகள். ஐயோ இப்படியே பண்ணலாம் அப்படின்னு ஆச்சரியமா பாக்குற மாதிரி பெரிய பெரிய தவறுகள் எல்லாம் செஞ்சிடறாங்க. நான் அதை மன்னிக்கணும் அல்லது அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படி சொல்லல. அதனுடைய உண்மை என்ன? அவன் அதற்கு அடிமையா இருக்கிறான் என்று அர்த்தம். அல்லேலூயா. அதனாலதான் உலகத்தில் வந்து பாவிகளை ரட்சிக்க, காப்பாற்ற, விடுவிக்க, தப்புவிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தான். எந்த பாவம், எந்த தீமை, எந்த பொல்லாப்புக்கு ஒருவன் அடிமையா இருக்கிறானோ அவை அனைத்திலும் என்று அவனுக்கு ஒரு விடுதலை உண்டு. அல்லேலூயா. அப்போ நியாயப்பிரமாணம் என்னை விடுவிக்க, என்னை காப்பாற்ற அதற்கு பலன் இல்லை.
ஆகையால் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை நியாயப்பிரமாணத்தினாலே என்னை காப்பாற்ற பலன் இல்லை, அதை செய்ய முடியவில்லை, அதை தேவனே செய்யும்படிக்கு. ஏன்னா அவர்தான் என்னிலும் பலத்தவனுக்கு நீங்களாக்கி என்னை தப்புவிக்க வல்லவர். அல்லேலூயா. நான் ஒரு மேட்டர் தான் சொன்னேன், பாவம் என்கிற பவர். சில கேரக்டர் நமக்குள்ளே இருக்கும், அந்த பவர் நமக்குள்ளேயே, அந்த செயல்பாடுகள், அந்த கேரக்டர், அந்த சுபாவங்கள், தன்மைகள் இருந்து கொண்டே இருக்கும். கடினத்தன்மைகள், அல்லேலூயா, கீழ்ப்படியா தன்மைகள், மன்னிக்காத தன்மைகள், அடங்காத தன்மைகள், இணங்கி போகாத தன்மைகள், தாழ்மையாய் நடந்து கொள்ள முடியாத தன்மைகள், அல்லேலூயா, தேவனுடைய சித்தத்துக்கு விட்டு கொடுக்க முடியாத கடினத்தன்மை, பிடரி நரம்பு இரும்புன்னு சொன்னார், நெற்றி வெங்கலம்னு சொன்னார் தமிழ் ஜனத்தை பார்த்து. இது எனக்கு அடங்காது, எனக்கு வணங்காது, இது வணங்கா கழுத்துள்ள ஜனம், இது எப்பொழுதும் கர்த்தருடைய ஆவிக்கு எதிர்த்தே தான் நிற்கும் அப்படின்னார். பவுல் கூட அதை சொன்னார். நீ கடினம் உள்ளவன் என்றும் உன் பிடரி நரம்பு இரும்பென்றும் உன் நெற்றி வெண்கலம் என்றும் அறிந்திருக்கிறேன் கர்த்தர் சொன்னார். எனக்கு தெரியும் நீ இப்படிதான், அல்லேலூயா, நீ வணங்காத ஆளு. பவுல் சொல்லும்போது வணங்கா கழுத்துள்ளவர்களே அப்படின்னு கூப்பிட்டார். வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கிற கடின மனம் என்று குற்றம் சாட்டினார். அல்லேலூயா. நம்முடைய தன்மையை சொல்லி இருக்கிறார். நம்ம இப்படிப்பட்டவங்க தான், அதுக்காக தண்டனை கொடுக்க வரல, அதுல இருந்து தப்புவிக்க வந்தார். அல்லேலூயா. குறை உள்ளவனை குற்றம் சாட்டி குறையை அதிகப்படுத்த வரல, அது நியாயப்பிரமாணம். குற்றம் உள்ளவனை குற்றத்தை அதிகப்படுத்தும். அல்லேலூயா. சட்ட திட்டங்கள் நம்ம கடைபிடிக்க ட்ரை பண்ணிட்டே இருப்போம். ஒரு வாட்டி நடக்கும், அடுத்த வாட்டி நடக்காது, முடியாது. இங்க அப்படி இல்லை. இந்த காலம் தேவன் எதை செய்ய, அதாவது நீ எதை செய்ய முடியலையோ அதை செய்விக்க தேவன் வந்தார். நியாயப்பிரமாணம் உனக்கு உதவி செய்ய முடியல, சட்ட திட்டங்கள் உனக்கு கை கொடுக்கல, உன்னை குற்றவாளி ஆக்கிட்டே இருந்தது, உன்னை இன்னும் பலவீனனாய் மாற்றி கொண்டிருந்தது. வாசிங்க. நியாயப்பிரமாணம் செய்ய கூடாததை தேவனே செய்யும்படிக்கு. யோசித்து பாருங்க, நியாயப்பிரமாணத்தை அனுப்பினார், அது உன்னை தப்புவிக்க முடியல, அது உன்னை ஆசீர்வதிக்க முடியல, அது உன்னை நடத்த முடியல, அது உன்னை கட்டி எழுப்ப முடியல. இப்ப தேவன் புறப்பட்டு வர, நான் போறேன், நான் காப்பாத்த போறேன், நான் கட்டி எழுப்ப போறேன், நான் விடுவிக்க போறேன், நான் அவனை உயர்த்த போறேன், நான் தப்புவிக்க போகிறேன். ஆழத்திலிருந்து உன்னை உயர்த்துகிறவர், பகைஞனுக்கு நீங்களாக்கி தப்புவிக்கிறவர், உன்னிலும் பலத்த சத்துருவுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறவர். அல்லேலூயா. தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி. அல்லேலூயா. குமாரனை என்றால் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது, அந்த தேவனாகிய வார்த்தை மாமிசத்தில் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அந்த வார்த்தை மாமிசத்தில் வந்தார், அந்த தேவன் மாமிசத்தில் வந்தார் என்று பவுல் சொல்லுகிறார். அந்த வார்த்தை மாமிசமாயிற்று என்று யோவான் சொல்லுகிறார். அல்லேலூயா. இரண்டு பேரும் சொல்றத பாத்தீங்களா? அந்த வார்த்தை மாமிசமாய் வந்தது, அந்த தேவன் மாமிசமாய் வந்தார். அல்லேலூயா. எதுக்கு வந்தார்? தேவன் ஏதோ உனக்கு வாழ்க்கையில செய்யணுமா, ஏதோ செய்யணுமா, உனக்கு எதெல்லாம் உன்னிலும் பலவான். நான் பாவத்தை சொன்னேன், ஓகே, உனக்கு பாவம் உன்னை விட பலம் உள்ளது. வியாதி உங்களை விட உங்களை மேற்கொள்ளுது இல்ல. வியாதி எப்படி வருது? பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை குணமாக்கினார் இயேசு என்று எழுதியிருக்கிறது. அப்போ அவர் குணமாக்கினது யாரை? வியாதியஸ்தரை. அது எப்படி அந்த வியாதி வந்ததாம்? பிசாசின் வல்லமையில் சிக்கி கொண்டவர்கள். அந்த பிசாசின் வல்லமை ஒருவனை தாக்கினால் அவன் யாராயிடுறான்? சிக் மேன் ஆயிடுறான், வியாதிஸ்தனா மாறுறான். அல்லேலூயா. அநேகரை யோசிக்கிறதே இல்ல, வயித்த வலிக்குது. ஆமா, நம்ம ஒண்ணு அது டாக்டர் அவர் ஏதாவது சொல்லுவார், நல்ல காரியம்தான், ஆனா புரிஞ்சிடுங்க, நான் எத்தனையோ டாக்டரால பண்ண முடியாத அல்சர், வயிற்றுல, ஹார்ட்ல, கிட்னில, நுரையீரல், லங்ஸ்ல,
லிவர்ல, கணையத்துல, எலும்பு மூட்டுகள்ல, மண்டை ஓட்டுல, மூளையில, நரம்புல, பின்னால போகுத ஸ்பைனல், அது ஒரு நரம்பு மண்டலம் தான். எலும்புக்குள்ள என்ன போவாங்க, அங்க ஒரு வேறு பிரிக்கப்படாத நரம்புகள் உள்ள போயிட்டே இருக்கும். அது ஒரு குளூ மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இங்கெல்லாம் இருக்கிற எதிர் வல்லமைகள், அது ஒரு பவர்ஸ், நம்மை தாக்குகிற வல்லமை. அதுக்கு தான் அவங்க வைரஸ், அதுக்கு தொற்று கிருமி, அதுக்கு இன்ஃபெக்ஷன், அல்லது அதுக்கு ஒவ்வொரு பேர், டெங்கு காய்ச்சல். இது எனக்கு நல்லாவே தெரியும். அதாவது நர்வ் சிஸ்டம், அந்த நரம்பு மண்டலம் ஃபுல்லா பிசாசனுடைய பவர் அப்படியே வியாபரிச்சிடும். அந்த பவர் அங்க ஒரு பெரிய டெம்பரேச்சரை உருவாக்கி, அது ஒரு டெம்பரேச்சர், அதான் சூடு, காய்ச்சல். நம்ம ஆளுங்க தண்ணி குடிச்சா, மழை நனைஞ்சா, மழை நனைஞ்சா நல்லா இருக்கும், உடம்புக்கு அழுக்கு போகும், சுகமா இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதுல வியாதியே வராது. இது மண்டலங்களில் கிரியை செய்கிற ஆவிகளுடைய அடிமைத்தன கட்டுகள். அல்லேலூயா. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, அதுதான் உண்மை. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னே மருத்துவர்கள் மருத்துவம் பார்த்து சரியா குணம் ஆகாம மூளைக்காய்ச்சல் வந்தது, மூளையில பழுப்பெல்லாம் அப்படியே ட்ரை ஆயிட்டு, இனி சரியா மூளை வேலை செய்யாது, அதனால அவன் அப்படிதான் இருப்பான் அப்படின்னே சொல்லி விட்டாங்க. 2-3 நாள் ஜெபம் பண்ணோடனே அது சரியாயிடுச்சு. நமக்கு தெரியும் அது என்னது, சாத்தானுடைய அடக்குமுறை அங்க இருக்கு. அது அடக்குற முறை எங்க இருக்கு, இங்க இருக்கு, கர்த்தர் கையில இருக்கு. பலத்த சத்துருவுக்கு நீங்களாக்கி உன்னை ரட்சிக்கிறவர், உன்னிலும் பலத்த சத்துருவை உன்னை விட்டு மாற்றும்படி தேவனே செய்யும்படி. அல்லேலூயா. ஒரே வார்த்தை, அதாவது நீ உன்னை விட பலத்த சக்திகளுக்கு கீழே மாட்டிக்கிட்ட பாரு, மாட்டிக்கிட்ட நீ வீக்கானால். அது நிறைய வல்லமைகள், அதான் சொன்னேன், பாவம், சாபங்கள், பெரிய பவர் சாபம். அல்லேலூயா. வியாதி, வறுமை, தரித்திரம், இப்படி அநேக சம்பவங்கள், பயம், அடிமைத்தனங்கள், இப்படி கெட்ட பழக்க வளம், ஏதோ ஒன்று உங்களை விட வலிமை வாய்ந்த சக்திகள் உங்களை அடக்கி ஆளுகிறபடியால் நீங்கள் ஜெயிக்க முடியாமல் இருக்கிறது. அல்லேலூயா. வாழ்க்கை ஃபுல்லா தரித்திரம், கட்டுகள், பிரச்சனை, குறைவுகள், நஷ்டம், என்ன செஞ்சால் இதெல்லாமே இதுக்கு பின்னால் ஒரு பெரிய ஆதிக்கமே அங்க செயல்படுகிறது, ஆவிகளின் ஆதிக்கம். அல்லேலூயா. இங்கே இதை விடுவிக்க சட்ட திட்டத்தை அனுப்பி வைத்தார். சட்ட திட்டத்தை பார்த்து அது பயப்படல. அல்லேலூயா. சட்ட திட்டம் என்றால் நியாயப்பிரமாணம், அதை கடைபிடிச்சா நல்லா இருக்கும். நல்லவன் எல்லாம் மாட்டிட்டு முழிக்கிறான், ஒரு தப்பும் பண்ணாதவன் தேவையில்லாத வியாதியில மாட்டுறான், விபத்துல மாட்டுறான். பார்த்துருப்பீங்க நீங்க, விபத்துகள், பல நஷ்டங்கள். அநியாயக்காரன் நல்லா இருப்பான், கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், பயப்படாதீங்க. நல்லா இருக்கிறவன், நல்லவன், கற்பனைப்படி வாழ்றவன் ரொம்ப கஷ்டப்படுறான். ஆண்டு என்ன சொல்ல தெரியுமா, நியாயப்பிரமாணம் செய்ய முடியாது, உன்னை விடுவிக்க, உன்னை காப்பாத்த, உன்னை தூக்கி விட, உன்னை கட்டி எழுப்ப நியாயப்பிரமாணத்துக்கு பலன் இல்லையா. அல்லேலூயா. அதான் சொல்ல, நியாயப்பிரமாணத்தை அனுப்பினேன், அது செய்ய முடியல, ஆகையால் தேவனே செய்யும்படிக்கு, தேவனே செய்யும்படிக்கு, தேவனே செய்யும்படிக்கு. போதும். எதுக்கு வந்தாரு? செய்ய முடியாததை செய்ய தேவன் வந்தார். செய்ய முடியாததை செய்ய யார் செய்யும்படிக்கு? தேவனே செய்ய வந்தார், நடத்த வந்தார், உயர்த்த வந்தார், கட்டி எழுப்ப வந்தார், ஆதரிக்க வந்தார், துணையாய் வந்தார். இயேசு சொன்னார், நான் போவது உங்களுக்கு நலமாயிருக்கும், நான் போவேனேயானால் தேற்றரவாளன் கூடத்தில் வருவார், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்னென்னைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். சத்திய ஆவியானவராகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார், அவர் உங்களுக்கு தருவார். நன்றி ஐயா, நன்றி. எனக்கு தேற்றரவாளன் இல்லாம நான் கஷ்டப்பட்டு செய்யறேன். எனக்கு இன்னைக்கு தேற்றரவாளன் உண்டு, ஆவியானவர் உண்டு. நீ தனிமை அல்ல, உனக்கு துணை செய்கிற தேவன் உண்டு. அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, தேவனால் அனுப்பப்பட்ட தேற்றரவாளன் உண்டு. அல்லேலூயா. அதுக்காக நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், நான் உங்களுக்கு உதவியா இருக்கிறதுக்கு பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். அல்லேலூயா. அப்பொழுது என்றைக்கும் உங்களோடு இருக்க. எப்படி? அப்பொழுது என்றென்றைக்கும், என்றென்றைக்கும். That mean அப்படின்னா என்னது? ever and ever. எத்தனை வருஷம்? என்றென்றைக்கும். தேற்றவளம் உண்டா? தேற்றவளம் உண்டா உங்களுக்கு?
உண்டாங்க, அதை பிடிங்க. நீங்க நல்லவங்களை கட்டவங்களோ அதை வச்சு உங்களை நீங்க காப்பாற்ற முடியாது. அல்லேலூயா. அது கூட பத்தாது. தேற்றரவாளன் உண்டா உண்டா, அவரை பெற்றுக்கணும். இன்னைக்கு அவர் வந்தார் எதுக்கு? உன்னிலும் பலத்த சத்துருவுக்கு உன்னை நீங்களாக்கி விடுவிக்க. உன்னை பகைக்கிற என்னை பகைத்த என் சத்துருக்களுக்கு என்னை நீங்களாக்கி, என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். அல்லேலூயா. ஆச்சரியமான கிருபை. பகைக்கிற என்ற சொன்ன வெறுக்கிற. முதல்ல உங்களை பிசாசு வெறுக்கிறான் வெறுக்கிறான் வெறுக்கிறான். நீ பரிசுத்தமா இருக்கிறத, மகிழ்ச்சியா இருக்கிறத வெறுக்கிறான். அல்லேலூயா. யார வெறுக்கிறா? உன்னை வெறுக்கிறான். உன்னை நீ தெய்வ பக்தியாய் வாழ்வதை வெறுக்கிறான். அல்லேலூயா. தேவ சித்தம் செய்வதை வெறுக்கிறான். நீ சுகமாய் இருப்பதை வெறுக்கிறவன், நீ மகிழ்ச்சியோடு இருப்பதை வெறுக்கிற பகைஞன். அல்லேலூயா. அதாவது தாவீது அவனை விட சத்துருவை ஜெயித்த உடனே அவனுடைய உடன் பிறந்த என்றால் அந்த கோத்திர சம்பந்தப்பட்ட யாக்கோபின் பிள்ளைகள். இவன் யூதா கோத்திரம், சவுல் பென்யமீன் கோத்திரம். பென்யமீனும் யூதாவும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள், யாக்கோபின் புத்திரர். அப்போ இவன் சத்துருவை ஜெயித்தான். யார் ஜெயித்தது? உங்களை ஏதோ ஒண்ணு ஜெயித்திருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. உங்களை ஏதோ ஒண்ணு ஜெயிக்குதுன்னு அர்த்தம். உங்க பக்தியை மட்டும் பிடிக்கிறனால நீங்க ஃபெயில் ஆகிறது. உங்களுக்கு தேவனுடைய ஆவியின் பிரமாணம், பவர் உங்க உள்ளத்துல வேணும், உங்க சரீரத்துல வேணும். சொல்லும் போதே என் சரீரம் பலவீனமானது, உலகத்தை ஜெயிக்க, பாவத்தை ஜெயிக்க, போராட்டத்தை ஜெயிக்க, பிசாசன் தந்திரத்தை ஜெயிக்க பலன் இல்லை. சோ எனக்கு யார் வேணும்? தேவனுடைய ஆவியின் பலன் வேண்டும். அல்லேலூயா. அவன் சொல்றத பாத்தீங்கன்னா, இவன் ஜெயித்தான். அவனை பத்தி பெருசா பேசினாங்க, அவனால தாங்கவே முடியல. அவன் குடும்பக்காரனால அதை சகிக்கவே முடியல. பாருங்க, சொந்தக்காரனால அதை ஒத்துக்கவே முடியல. எங்க இருப்பாங்க? எல்லாத்திலும் இருப்பாங்க. அல்லேலூயா. காரணம், மனிதனுக்குள்ளே மனிதன் தனிமையாக அல்ல, பலவிதமான ஆவிகளால் நிரப்பப்பட்டிருக்கிறான். உங்க நினைவை யோசிங்க. உங்க நினைப்பு தான் ஆவிக்குரிய அஸ்திபாரம். உங்க நினைப்புல தான் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுதான் ஆன்மீகம். எதை நினைக்கிறீங்க? ஒரு ஆளை பத்தியும் சரி, உங்களை பத்தியும் சரி, கர்த்தரை பத்தியும் சரி, உங்க உள்ள என்ன நினைக்குது? நீங்க உங்களை தாழ்வா நினைச்சீங்கன்னா உங்க ஆவிக்குரிய வாழ்வை விட்டு வீழ்ச்சி அடைகிறீங்கன்னு அர்த்தம். தேவனுடைய விருப்பம் இன்னதென்று அறிந்தும் அதுக்கு மாறாக நினைத்தால் நீங்க தேவ சித்தத்துக்கு எதிராளியா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. சோ வேற ஆவி அதை தொடர்பு கொண்டு விடும். அல்லேலூயா. வேற அதர் ஸ்பிரிட் கம்யூனிகேட் பண்ணிடும், உடன் லிங்க் ஆயிரும். உங்க நினைப்பை ரொம்ப கவனிக்கணும். இங்கே சவுலுக்குள்ள ஒரு நினைப்பு வந்தது, எனக்கு 1000 அவனுக்கு 10000. ஓ, எப்படி அவன் நினைச்சது உள்ள. அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று முறைமுறையாக பாடினார்கள். அதை கேட்டோன்னு அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. இவன் என்ன சொல்றான் மனசுக்குள்ள? அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, எரிச்சல் அதுவும் உள்ளதான். அல்லேலூயா. புகை வருது, புகை பிடிக்காமலே புகை வருது, மூக்கொழி எரிஞ்சிட்டு. தாவீதுக்கு 10000 எனக்கு 1000 கொடுத்தார்கள். அப்படியே உட்கார்ந்துட்டு என்ன பண்றான்? நினைக்கிறான், எரிஞ்சு நாடுறான். அல்லேலூயா. இவன் பெரிய மட்டும் ஆயிட்டான். அவனுக்கு என்ன கொடுத்தாங்க? ரொம்ப கொடுத்துட்டாங்க. என்ன ரொம்ப கீழே வச்சுட்டாங்க. அவனு உள்ள வெளியே சொல்ல முடியாதுல்ல. அல்லேலூயா. நீங்க மற்றவங்களை பத்தி நல்லதா நினைக்கிறீங்களோ கெட்டதா நினைக்கிறீங்களோ, நினைப்பு சரியில்லை, நான் திருத்திக்கணும். அல்லேலூயா. ஆனா மற்றவன் நினைப்பான்னு நீ அறிஞ்சுக்கணும்னு சொல்றேன். அதைத்தான் மறைவான சத்துரு என்று சொல்லுவது. இங்கே சொல்லுவது அவனுக்கு எரிச்சல் வந்தது. அதான் அன்று முதல் அவன் யாரை பகைத்தான்? அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாதாவி சவுலின் மேல் இறங்கிட்டு, ஒரு நாள் தான் அதுக்கு எஸ்கியூஸ். ஒரு ஆள் மேல எரிச்சல், பகை, பொறாமை, காய்மார வச்சிருந்தா மறுநாள் விடியதுக்குள்ள சாத்தான் வந்துருவான். அதான் சொன்னாரு, நீங்கள் கோபம் கொண்டால் பாவம் செய்யாதீங்க, உங்க எரிச்சல் எதுக்கு முன்ன தணியணும்? நீங்கள்
கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க. சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனியே கிடவது. சூரியன் மறைவதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் மறைந்து போக வேண்டும். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். கவனம், மறுநாளுக்கு வைக்காத, பேய் ஏறிடும். ஒரு ஆள் மேல எரிச்சல் வந்துன்னா மறுநாள் வரைக்கும் இருக்குமா? மாசக்கணக்கா இருக்குமா? பேய் வந்து மறுநாளிலே எழுதியிருக்காங்க. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட not a day after tomorrow, just tomorrow. அடுத்த நாள். ஹalleluya. எத்தனை நாள்? அதனால உங்க உள்ளத்துல எரிச்சல், காய்மகார, பகை வைக்கக்கூடாது. நீங்க எரிச்சல் வைக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன வரக்கூடாது? டிஸ்டர்ப் வரவே கூடாது. வந்தது நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வீழ்ச்சி அடைவீங்க. மனதில் மட்டும் என்ன வச்சுக்க கூடாது? எந்த அழுக்கையும் கீப் பண்ணக்கூடாது. இடையூறு வரவே விடக்கூடாது. உள்ளத்துல நினைப்புல நீங்க கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலே எனக்கு தெரியும், உடல் நமக்கு அது ஓட்டாது. நான் அதை புரிவேன். நான் புரிஞ்சுட்டு பேசாம உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன். இன்னைக்கும் பார்த்தேன் உன்னை, இன்னைக்கும் பார்த்தேன். ப்ராமிஸா பார்த்தேன். நான் ஃபீல் பண்ணேன், என் பிள்ளை அது ஏன்னாட்ட அதுக்கு ஒரு மாதிரி ஆயிட்ட. சாத்தான் இப்படி வச்சுட்டானே, என்ன நினைப்ப கொடுத்தாம, என்ன ஃபீலிங், என்ன நினைப்பு, தவறான எண்ணம். நோ நோ. அல்லேலூயா. நான் திரும்ப சொல்றேன், நாங்களாம் எங்களுக்காக வாழ, அனுபவிக்க, சம்பாதிக்க விரும்பல. அதனால 100க்கு 100 உங்களை உண்மையா நேசிக்க முடியும். அல்லேலூயா. தான் வாழணும்னு விரும்புறவன் தான் தன்னையே காப்பாத்தி மற்றவங்களுக்கு முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுவோம். அப்படிதான். இங்க அப்படி இல்லை, முடியாது எங்களுக்கு, ஆனா நாங்க ஹெல்ப் பண்ணுவோம். அல்லேலூயா. நீ நல்லா இருக்கணும்னு விரும்புவோம். நீ தப்பு பண்ண எப்படியா போ அப்படி நினைக்கிற நினைப்பு தேவனுக்குள்ள இல்ல, எங்களுக்குள்ளையும் இல்லவே இல்லை. அல்லேலூயா. ஆகையால் உங்கள் நினைவை குறித்து நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். பிசாசு ஏறதுக்குரிய நினைவு இருக்கக்கூடாது. தேவன் உங்களுக்கு உதவி செய்வது முடியாத காரியம். அங்கே தேவனிடத்தில் அந்த ஆவி வரல, தேவன் அதை விட்டு விட்டார். அல்லேலூயா. தேவன் கைவிட்டார். சட்டம் தான் சொன்னார், நைட்டுக்குள்ள சரிப்படுத்து. அல்லேலூயா. உள்ள எந்த எரிச்சலின் ஆவிக்கும், காய்மகார் ஆவிக்கும் இடம் வைக்காத. மறுநாள் ஆயாச்சுன்னா நீ தனி இல்ல, நீ 2 பேர். அல்லேலூயா. யாரெல்லாம்? பிசாசின் ஆவியும் நீயுமா தான் வாழுவீங்க. பிறகு ஜெபமும் வராது, துதியும் வராது, போதுமான மகிழ்ச்சியும் வராது. எதை பார்த்தாலும் 2ஆ தான் தெரியும். அல்லேலூயா. சில கண்ணுல அப்படிதான், ஒரு லைட் இருக்கும், ஆனா அது கண்ணுக்கு எப்படி தெரியும்? 2ஆ தெரியும். அங்க 2 லைட் இருக்குல்ல, எப்படி இல்ல ஐயா, 1 தான் இருக்கு. கண்ணுக்கு தான் குழப்பம். அல்லேலூயா. மனிதனுடைய நினைவை மனிதன் காத்துக்கொள்ள தேவன் உதவி செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, என்னால முடியாது, நான் சரியான பலம் உள்ள ஆள் கிடையாது, என்னுடைய கற்பனை என்னை காப்பாத்தாது, நீர் எனக்கு பலன் தருகிறவர். அல்லேலூயா. அவனுக்குள்ள இவனை பகைக்கிற பகை வந்தது. இவனை அவன் பகைத்தான். அல்லேலூயா. உயர்வை கண்டு பகைக்கிற மனிதர்கள், வாழ்வை கண்டு பகைக்கிற மனிதர்கள் உலகத்தில் இருப்பாங்க. இவன் சொல்றான், என்னை பகைக்கிற, என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என்னை பகைக்கிற அனைவருடைய கைகளுக்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார். விடுதலை வரட்டு. இப்போ 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 உன்னை பகைக்கிற வல்லமைகள் முறியட்டு. உன்னை பகைக்கிற ஆவிகள் அழியட்டு. உன்னை பகைக்கிற பொறாமை ஆவி அழியே. ஏவலாவிகள் அழியட்டு. அதற்காக கர்த்தர் வந்தார். உன்னை தப்புவிக்க, செய்ய முடியாததை செய்விக்க தேவன் வந்தார். தேவன் வந்தார். சொல்லுவன், தேவன் வந்தார். தேவன் வந்தார். எல்லாரும் சொல்ல, தேவன் வந்தார். என்னை தப்புவிக்க தேவன் வந்தார். என்னை காப்பாற்ற தேவன் வந்தார். என்னை உயர்த்த தேவன் வந்தார். தேவன் வந்தார். உன்னை உயர்த்த வந்தவர், உன்னை காக்க வந்தவர், உனக்கு உதவியாய் வந்தவர், உனக்கு துணையாய் வந்தவர். ஆவியானவர் உனக்கு துணையாய் வந்தார். நீ துணையற்றவன் அல்ல. உனக்கு துணை உண்டு, உனக்கு உதவி உண்டு, உன்னை காப்பாற்றுகிற தேவன் உண்டு, உன்னை ஆதரிக்கிற தேவன் உண்டு, உன்னை தப்புவிக்கிற தேவன் உண்டு. நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து போனாலும் உன்னை தாண்டி போக பண்ணுகிற தேவன் உண்டு. நீ மலைகளை மிதித்து நொறுக்கி விடுவார்.
குன்றுகளை பதறி கொப்பாக்கி விடுவார். தேவன் உன்னோடு இருக்கிறவர். நீ மதிலை தாண்டுவாய், மதிலை தாண்டுவாய். கர்த்தரா, கர்த்தரா. ஹல்லேலூயா. உன்னை தப்புவிக்கிற தேவன். அதற்குதான் முக்கியமா தீர்மானம் தேவை, டிசிஷன். தேவன் என்னை நடத்த, ஆதரிக்க, காப்பாற்ற வேண்டும். ஆகையால் தேவனே நீர் எனக்குள் வரணும். தேவனை பலவந்தம் பண்ணுகிற மனநிலை வேண்டும். ஹல்லேலூயா. இந்த காலகட்டமே என்னது? தேவனை பலவந்தம் பண்ணுகிற காலம். ஹல்லேலூயா. தேவன் என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பலவந்தமான முயற்சி தேவை. ஹல்லேலூயா. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் தேவனை பிடித்துக் கொள்ளுகிறார்கள், ராஜ்யத்தை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். பலவந்தம் என்பது முயற்சி. நான் சொல்ல நம்முடைய ஏதோ நம்ம ஜெபம் பண்ணோம் அப்படி போனோம், அப்படி அல்ல. தேவன் உங்களுக்குள் வர வேண்டும். உள்ள வேற ஏதாவது இருந்தாலும் அதெல்லாம் மாத்திக்கணும். இன்னைக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நீ அறியாத காரியங்கள் ஆண்டவரே என்னை விட்டு மாற்றும். என்னை விட பலத்த சக்தி என்னை வளர விடாமல், மகிழ்ச்சியா இருக்க விடாமல், என்னை வாழ விடாமல், என்னை மலர விடாமல், ஹல்லேலூயா, என்னை செழிப்பா இருக்க விடாமல், என்னை பூரண ஆசீர்வாதத்தோடு இருக்க விடாமல், பூரண சுகத்தோடு வாழ விடாமல், பூரண ஜெயத்தோடு வாழ விடாமல், முன்னேற்றத்தின் பாதையிலே போக விடாமல், என் வாழ்வுக்கு விரோதமாய் செயல்படுகிற பகைமையின் ஆவிகள் இந்நாளிலே என் மனதை விட்டு, என் ஆவியை விட்டு, என் உள்ளத்தை விட்டு அழித்து போடும். சொல்லு, அழித்து போடும். அழியட்டும், போகட்டும். இயேசுவின் நாமத்தில் அழிந்து போ. இப்போ அழிந்து போகட்டும். தேவனுடைய ஆவியானவர் ஒவ்வொருக்குள்ளும் இருந்து வாழ வைக்கிறவர், வளர பண்ணுகிறவர், ஆதரிக்கிறவர். இந்த வாக்கியத்தை வாசித்து முடிப்போம். என்னிலும் பலத்த சத்துருவுக்கு என்னை பகைக்கிறவர்களுக்கு என்னை விடுவித்தார், விடுவித்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து, விசாலமான இடத்திற்கு கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார், பிரியமாயிருந்தபடியால் தப்புவித்துக் கொண்டே இருந்தார். என்னை தப்புவித்தார். அல்லேலூயா. எங்க கொண்டு வந்தார்? உன்னை விசாலமான இடம், நீ விருத்தி அடையும்படி உன்னை விரிவான ஸ்தானத்தில் கொண்டு வந்து உயர்த்துகிறவர். இடுக்கமான சூழ்நிலையிலே மாறுதலை தருகிற தேவன், சோதனையிலே ஜெயத்தை தருகிறவர். சொல்லுங்க, என்னை விசாலமான இடத்தில், அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து, எங்க கொண்டு வந்தார்? உனக்கு வாழ்க்கையில ஒரு விருத்தி. அல்லேலூயா. கூப்பிட்ட உனக்கு கர்த்தர் வந்தனால உண்டான பரிகாரம். நான் சொன்னேன்ல, சத்துருவ மட்டும் இல்ல மடங்கடிக்கிறது, உனக்கு ஒரு வளர்ச்சி. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம், உன் வாழ்க்கையில ஒரு உயர்வு. உன்னை கட்டி எழுப்புகிறவர். நான் சொல்லிக் கொண்டேன், ஆரம்ப வாக்கியமே தான். உன்னை கட்டுவா, நீ கட்டப்படுவீர், நீ கட்டப்படுவாய். அல்லேலூயா. அப்படினால வளர்ச்சி அடைவாய் என்று அர்த்தம். ஆண்டு சொல்ல, என்ன கர்த்தர் வந்து தூக்கி என்னை தடை செய்த பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைத்த சத்துருவுக்கும் விலக்கி என்னை தப்புவித்து என்னை விசாலமான இடத்துக்கு கொண்டு வந்தார். கொண்டு வந்தார். கூடவே இருக்கிறார். கூட இருந்து உன்னை கொண்டு போகிறவர், உன்னை கொண்டு போகிற தேவன், விசாலமான இடத்துக்கு உன்னை கொண்டு போகிறவர். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து, என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். பிரியம், உன்மேல் பிரியம். அல்லேலூயா. இதெல்லாம் எதனால செய்றாரு? உன் மேல பிரியமாயிருக்கிறபடியா. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, உங்களிடத்தில் பிரியம் வைத்தபடியால் அவர் இதையெல்லாம் செய்கிறார். எகிப்தில் ஜனங்களை சந்தித்த போது கூட அப்படிதான். உங்கள் பிதாக்கள் மேல் பிரியம் வைத்தபடியால், உங்கள் முற்பிதாக்கள் மேல் அவர் பிரியம் வைத்தபடியால் அவர் உங்களுக்கு இதை செய்தருளினார் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. எதனால செஞ்சாரா? நீங்க என்னமோ நல்லது செஞ்சனால இல்ல, உங்க மேல அவர் பிரியம் வைக்கணும்னு தீர்மானித்து விட்டார். அல்லேலூயா. கர்த்தர் என் மேல் பிரியமா இருக்கிறார். சொல்லுவோமா? கர்த்தர் என் மேல் பிரியமா இருக்கிறார். கர்த்தர் என் மேல் பிரியமா இருக்கிறார்.
ஆகையால் என்னிலும் பலத்த சத்துருவுக்கு நீங்களாக்கி நீ தப்புவிப்பான். ஆகையால் என் சத்துருவுக்கு நீங்களாக்கி தப்புவிப்பான். என்னை விசாலமான இடத்திலே கொண்டு வருவான். என் மேல் பிரியமானபடியால் அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் பிரியமைத்து உன்னை தப்புவித்து உன்னை கனப்படுத்துகிற தேவன். உன்னை பகைக்கிற வல்லமைகள், வியாதி, உன்னை பார்க்கிலும் பலமுள்ளவைகள் அனைத்தையும் அழித்து போடுகிற தேவன். உன்னை தப்புவிக்கிறவர். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்றவர். சாபத்துக்கு விலக்கப்படுவார். சாபங்கள் விலகட்டும், சாபங்கள் விலகட்டே. ஹல்லேலூயா. இப்போ பலவீனங்கள் மாறட்டே, அடிமைத்தனங்கள் மாறட்டும். உனக்கு துணையாயிருக்க ஆவியானவர் அனுப்பி வைக்கப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி வைக்கப்பட்டார். உனக்கு துணையாளராக இருப்பவர், உனக்கு உதவியாக இருப்பவர், உன்னை ஆதரிக்கிற தேவன், உன்னை ஆசீர்வாதத்தில் நடத்துகிற தேவன், உன்னை அற்புதத்தில் நடத்தி சொல்லுகிற தேவன் ஆவியானவரே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. உன்னை உயர்த்த வந்தவர், நியாயப்பிரமாணம் செய்ய முடியாத உதவியை தேவன் உனக்கு செய்கிறார். சட்ட திட்டங்கள் காப்பாற்ற முடியாத உன்னை காப்பாற்றும்படி தேவன் வருகிறார். உன்னுடைய நீதியின் நிமித்தம் அல்ல, கர்த்தர் உன்மேல் பிரியம் வைத்தபடியா, தேவன் உன்மேல் பிரியம் வைத்தபடியா உன்னை ஆதரிக்கிற தேவன். ஆவியானவருக்கு நன்றி. Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. பலவானாய் என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். பலவானாய் என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். இஸ்ரவேலின் மகிமையவர், இஸ்ரவேலின் மகிமையவர். பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். இஸ்ரவேலின் மகிமையவர், இஸ்ரவேலின் மகிமையவர். யசூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யசூரன் எங்கள் துதிதரில் வாசம் செய்பவரே. நீ என் தாசன் என்றவரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே. நீ என் தாசன் என்றவரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவர். நீ என் தாசன் சொல்லுவோம் என்றவரே. பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே, சாபங்கள் யாவையும் நீக்கினீரே. கைகளை தட்டி மீட்டு கொண்டு நின்றீரே. நீ என் தாசன், நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே. நீ என் தாசன் என்றவரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே. பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே, பாவங்கள் யாவையும் நீக்கினீரே. நீக்கினீரே, மீட்டு கொண்டு நின்றீரே. என்னை மீட்டு கொண்டு நின்றீரே. பலவான என்னை, பலவான என்னை
உங்களுடைய முன்னின்று சத்துருவை துரத்துபவர் இஸ்ரவேல் மகிமையவர், இஸ்ரவேல் மகிமையவர். பயப்படாதே என்றவர் நான் உன்னை மறவேன் என்றவர், பயப்படாதே என்றவர் நான் உன்னை மறவேன், பயப்படாதே என்றவர் நான் உன்னை மறவேன் என்றவர். சொல்லு, பயப்படாதே என்றவர் நான் உன்னை மறவேன் என்றவர். சந்ததி மேலும் ஆவியையும் சந்தான இப்போ ஆவியானவர் இறங்கே, ஆவியானவர் இறங்கட்டும். ஆவியையும் சந்தானத்தின் மேல் ஆசியையும் ஊற்றி ஊற்றி நிரப்பவர். பலவான என்னை மாற்றினவர் நீதிமான் என்று அழைக்கின்றவர், பலவான என்னை மாற்றினவர் நீதிமான் என்று அழைக்கின்றவர். பலவான என்னை மாற்றினவர் நீதிமான். இப்போ பலவான என்னை ஆவியானவர் இறங்கி உன்னிலும் பலத்த வல்லமைகளை அழிக்கிறார். அழியட்டே. இப்போ பயப்படாதே என்றவர் நான் உன்னை மறவேன், பயப்படாதே என்றவர் நான் உன்னை மறவேன். பயப்படாதே என்றவர் நான் உன்னை மறவேன், பயப்படாதே என்றவர் நான் உன்னை மறவேன். ஆவியானவர் இறங்கட்டே. ஆவியோட மகிமை இறங்கி ஒவ்வொரு மேலும் இறங்கி பயப்படுத்துகிற வல்லமைகள் அழியட்டே. அடிமைப்படுத்துகிற வல்லமை அழிவராக. இப்போ உன்னை பகைத்த வல்லமைகள் ஓடி போகுது. பகைக்கிற ஆவிகள், மனிதன் மூலம் உண்டான ஆவி, விக்கிரகத்தால் வருகிற ஆவிகள் அழியுதே. ஆவி ஆத்ம சரீர நன்மைகள் அனைத்தை விட்டு அழிவதாக என்றவர் நான் உன்னை மறவேன் என்றவர். சந்ததி மேலும் ஆவியையும் சந்தானத்தின் மேல் ஆசியையும், ஆவியையும் சந்தானத்தின் மேல் ஆசியையும் ஊற்றி ஊற்றி நிறைப்பவர், ஊற்றி 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 நிறைப்பவர், ஊற்றி ஊற்றி ஊற்றப்பட வேண்டுமே. உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டுமே. தேவா, உன் மாறியாக பொழிந்திட்ட ஆவியை உன் மாறியாக இன்று பொழிந்திடுமே. பொழிந்திடுமே, ஊற்றப்பட வேண்டுமே. நன்றி நன்றி. நிரப்பம் நிரப்பம் ஆவியானவர் நிரப்பம். ஒவ்வொரு மேலும் பரிசுத்தாவின் மகிமை இறங்கட்ടെ. அந்நியாவின் கட்டுகள் எரிந்து போ. பயந்து மாறி உயிர்ப்பிக்க வேண்டுமே. தேவா, உன் மாறியாக பொழிந்திட்ட ஆவியை உன் மாறியாக இன்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே என்பதை நினைக்க ஆவியால் நிரப்புமே. பத்திரம் அழிந்தோடும் நிச்சலான மூழ்கியே நெசரமில்ல அக்கினி அபிஷேகம் என்ன நாமத்திலும் ஊற்றப்பட வேண்டுமே. உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டுமே. தேவா, உன் மாறியாக பொழிந்திட்ட ஆவியை பொழிந்திடுமே, ஊற்றப்பட வேண்டுமே. ஆவியானவர் நிறவி நிறவை பொழிந்திடும் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. இயேசுவின் நாமத்தில் ஆவியோட வல்லமை இறங்கி பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை. இயேசுவின் நாமத்தில், இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா. இப்போ தேவாவினுடைய மகிமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கி அக்கினி இந்த மண்டலம் முழுவதும் ஆவியினுடைய அக்கினி இறங்கி அண்ணனுடைய எதிரான கிரியைகளை சுட்டரிக்கட்டே. நன்றி. ஹல்லேலூயா. வீடுகள் மேல் ஆதரிக்கிற தேவன்,
வேலையிலே சரீர வாழ்வின் அனைத்து பகுதியிலும் நீ செய்ய முடியாததை செய்யும்படி கடந்து வந்த தேவன், உதவியை கடந்து வந்தவர், உதவியை கடந்து வந்தவர், உதவியை கடந்து வந்தவர், தேவனிடத்துக்கு திரும்புகிற உன்னதமான இடத்துக்கு திரும்புகிற ஒவ்வொருவரை கட்டுவிக்கிற தேவன், கூப்பிடுகிற அனைவருக்கும் வெள்ளம் போல பிரவாகிக்கிற சூழ்நிலைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள் கை நீட்டி தூக்கி உயர்த்துகிறவர், விசாலமான இடத்திலே கொண்டு வருகிறவர், உன் பலத்த சத்துருவை உன்னை விட்டு நிர்மூலமாக்கி போடுகிறேன். நிர்மூலமாகி நிர்மூலமாகட்டே மந்திரவாத ஆதிக்கம் இயேசுவின் நாமத்தில் நன்மையை விட்டு நிர்மூலமாக ஒவ்வொரு வாழ்வை விட்டு மணியற்று வலு சர்ப்பத்தின் தந்திரம் தேவனை போல் தந்திரமாய் கிரியை செய்கிற வஞ்சிக்கிற ஆவியினுடைய கிரியைகள் வாழ்வை விட்டு நிர்மூலமாகட்டும். தேவனுடைய ஆளுகைக்கு எதிரான வலு சர்ப்பத்தின் திட்டம் அழியட்டே. எதிரான திட்டங்கள் அழிவதாக. உன் சுக வாழ்வுக்கு விரோதமாய், உன் சமாதான வாழ்வுக்கு விரோதமாய் செய்ய வேண்டியது செய்ய முடியாதவன், நடப்பிக்க வேண்டியது நடப்பிக்க முடியாது, வாழ வேண்டிய முறைப்படி வாழ முடியாதவன், சமாதான வாழ்வுக்கு விரோதமாய், சுக வாழ்வுக்கு விரோதமாய், பரிசுத்த வாழ்வுக்கு விரோதமாய், விசுவாச வாழ்வுக்கு விரோதமாய், உன்னுடைய விருத்தியான வளர்ச்சியான வாழ்வுக்கு விரோதமாய் பகைக்கிற எந்த நபர் மூலம் உண்டான சாத்தானுடைய கிரியைகளை, எந்த விதமான சூழ்நிலை வழியா வருகிற பொல்லாத சத்துருடைய துரைத்தல் அதிகாரம் வல்லமை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அழித்தார், அழித்தார், அழித்தாரே. நன்றி சொல்லி பலவீனப்படுத்துற ஆவியை அழித்தார், வியாதியை உண்டு பண்ண ஆவியை அழித்தார், சாபத்தை அழித்தார். சாபங்கள் விலகட்டே. எந்த நபருடைய சாபமாயிருந்தாலும் அவைகள் இயேசுவின் நாமத்தினாலே நன்மையான ஆசீர்வாதமான ஆளுகையான அனைத்தை விட்டு இயேசுவின் நாமத்தில் சங்காரமாய் போகட்டே. சங்காரமாய் அழிந்து மாறட்டே. சாபங்கள் வீடுகளை விட்டு மாற்றி போடுகிறதே, சாபங்களை வாழ்வை விட்டு மாற்றி போடுகிற தேவன், பிள்ளையுடைய வாழ்வை எழுந்தேற விடாதபடி இருக்கிற சாபங்களை மாற்றி போடுகிற தேவன், தீராத வியாதியினால் வாதிக்கிற பொல்லாத வாதைக்கு காரணமாக இருக்கிற சாபங்களை வாதைகளை மாற்றுகிற, முடிவில்லாத தரித்திரத்தை உண்டு பண்ணுகிற சாபங்கள் கட்டுகள் இப்பொழுது கர்த்தராகிய தேவன் உன்னிலும் பலத்த சத்துருடைய ஆதிக்கத்தை பிடுங்கி மாற்றுகிறார். கூடாரத்தை விட்டு சாபங்கள் மாறுது. மாறட்டே. மாறி போகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி ஐயா. Thank you Jesus. உனக்காக கிரியை செய்கிற தேவன், உண்மையாய் ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொருடைய வாழ்வில் சத்ரு ஆதிக்கம் பண்ணி கொண்டிருந்த வாழ்வில் இன்று கர்த்தர் வந்து வீற்றிருக்கிறார். கர்த்தர் வந்து வீற்றிருக்கிறார். ஒவ்வொரு வாழ்வையும் விசுவாசத்தோடு தேவனிடத்தில் திரும்புகிற தீர்மானிக்கிற அனைவருடைய வாழ்வை கர்த்தராகிய தேவன் இந்த நாளில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன், உன் காரியங்கள் அனைத்தையும் கட்டுவிக்கிறவன், கட்டுவிக்கிற தேவன், தாழ்ந்திருக்கிறவனை உயர்த்துகிற தேவன், உன்மேல் பிரியம் கொண்டு உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிறவன். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. சிங்காசனத்தில்
வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை கேருபீன்கள் சேராம்பீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே கேருபீன்கள் சேராம்பீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஏழு கொத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்குள் பரிசுத்தரே ஏழு கொத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்குள் பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆதியும் அந்தமும் ஆனவரே அல்பா ஒமேகாவும் ஆனவரே ஆதியும் அந்தமும் ஆனவரே அல்பா ஒமேகாவும் ஆனவரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கு ஆராதனை 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 எல்லோரும் கர்த்தருடைய நாமம் உங்களுடைய வாழ்வில்
இந்நாளில் கடந்து வந்து உன்னின் பலத்த சத்திரவிட்டு நீங்களாக்கி தப்புவிக்கிற தேவன், பகைக்கிற எவருக்கு நீங்களாக்கி தப்புவிக்கிறவர் கர்த்தராகிய தேவன் உன்னோடு இருந்து உன்னை தப்புவிக்கிறவர், விசாலமான இடத்தில் கொண்டு வந்து விடுகிறவர், உன்மேல் பிரியம் வைத்தவர், உன் வாழ்வின் அனைத்து விதமான குறைகளையும் நீக்கி நிறைவை தருபவர், கட்டுவிக்கிற தேவன், பாதுகாக்கிற தேவன், செய்ய முடியாததை செய்ய உதவியாய் வந்தவர், துணையாய் வந்தவர், ஆதரவாய் வந்தவர். ஆராதனை உமக்கு ஆராதனை. தேவாதி தேவன் ஆவியானவர் இந்த நாள் அனைவருடைய வாழ்க்கை கடந்து வந்து ஒவ்வொரு மேலும் ஆளுகை செய்து என்றென்றைக்கு கூட இருக்க வந்த தேற்றரவாளன் நீர் ஆவி ஆத்ம சரீரத்தை ஆட்கொள்ளும், என்னை ஆட்கொள்ளும், என் சூழ்நிலை ஆட்கொள்ளும் ஐயா, என் வீட்டை ஆட்கொள்ளும், எனக்குண்டான அனைத்து நன்மைகளை ஆட்கொள்ளும், என் வாழ்வின் அனைத்து பகுதியை ஆட்கொள்ளும். நீர் தந்தவைகள் உம்மாலே காக்கப்படட்டும். பகைக்கிறவனுடைய எல்லா விதமான திட்டங்கள், கட்டுகள், எதிர்ப்புகள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே தாழ்த்தி போடு. பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படட்டும். பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படட்டும். நன்மை ஒவ்வொரு வாழ்விலும் என்றும் இருக்கிறது. ஒவ்வொரு ஆதரித்து ஆசீர்வாதமாய் மாற்ற தேவனுடைய கிருபையுள்ள கரம் ஒவ்வொருவரோடும் இருந்து என்றும் நன்மை செய்து வழி நடத்துவதாக, தாங்குவதாக, ஆதரிப்பதாக, தங்களிலும் பலத்த எதிர் வல்லமை, எதிரான அதிகாரம் செலுத்தும் ஆவி, எதிரான ஆட்சி நடத்தும் ஆவி, தந்திரமாய் செயல்படுகிற சாத்தானுடைய வல்லமை இயேசுவின் நாமத்தினால் இந்நாளில் நீர் அழித்து போட்டி சிலுவையில் அழித்து போட்டவைகளை இந்நாள் தம்முடைய ஜனத்தின் மேல் நீர் வலிக்க பண்ணுகிறீர், வலிக்க பண்ணுகிறீர், வலிக்க பண்ணுகிறீர், வலிக்க பண்ணுகிறீர். பலவீனங்கள் அழியட்டும், பலவீனங்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், கட்டுகள் கரைந்து போகட்டும், கேன்சர் வல்லமைகள் அழியட்டும், மரண கட்டுகள் உடையட்டும், வீசிங் வியாதிகள் அழியட்டும், இருதய பலவீனங்கள் அழியட்டும், இருதய பலவீனத்தை உண்டு பண்ண வல்லமைகள் அழிவதாக. நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லைகள் காக்கப்படட்டும், வாங்கின நன்மைகள் பாதுகாக்கப்படட்டும், கட்டுகிற வீடுகள் கட்டப்படட்டும், கட்டின வீடுகள் சமாதான சுகத்தோடு குடியிருக்கட்டும், வேலையிலே நன்மை உண்டாகட்டும், கிரியைகளிலே விருத்தி உண்டாகட்டும், விசாலமான இடத்தில் கொண்டு வந்து பிரியமைத்து காக்கிற தேவன் ஒவ்வொரு ஆசீர்வதித்து என்றும் காப்பாற்ற நடத்த கட்டுவித்தரட்டும், நிலைநிறுத்த நீரே துணை, நீரே உதவியாளர், நீரே தேற்றரவாளர், என்றென்றைக்கும் கூட இருப்பவர். அதிசயமான துதிகனமையும் உமக்கே தருகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.